அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருங்க மைக்கு வேலை செய்தான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் 30 நிமிஷம் பேசுனேன். 10 நிமிஷம் வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அ ஒருவனுக்கு ஒருத்தி சாத்தியம்ன்ற வீடியோ வந்து 30 நிமிஷம் பேசுனது. 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் வந்து ஆஃப் ஆனதால கண்டிக்கல. அப்படியே கடகடான்னு பேசிட்டு இருக்கேன். பார்த்தா அ சத்தமே இல்லாம போயிடுச்சு. மைக் வேலை செய்யல. அதாவது இதே போல ஒரு வின்டர் இங்க வந்து வின்டர்னா என்ன? குளிர்காலம்னா எப்படின்னா, சீக்கிரமே இருட்டிரும். வெயில் காலத்துல 7 மணி வரைக்கும் கூட இங்க வெயில் அடிக்கும். இது அப்போ வந்து என் பொண்ணு, அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து டான்ஸ் கிளாஸு போயிட்டுருந்தேன். பரதநாட்டியம். அப்போ அப்போ வந்து 5:30 டூ 6:30 கிளாஸு. இந்த 6:30க்கு நான் போறேன். நல்ல இருட்டா இருந்தது. அப்போ வந்து இந்த குப்பை தொட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? குப்பை தொட்டி வந்து இருக்குது. இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. அது வந்து ஒரு வளைவு. அந்த டீச்சரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வளைவு. ஒரு மாதிரி ஒரு வளைவு. இந்த குப்பை தொட்டிக்கிட்ட 6:30 காரோட வெளிச்சம் மட்டும் தான் இருக்கு. ஆ வீட்டுக்கு முன்னால இருட்டா தான் இருந்தது. இந்த குப்பை தொட்டி இருக்கு இல்லையா? இந்த குப்பை தொட்டி, இந்த குப்பை தொட்டி. நடுவுல காரு. நடுவுல 2 கார் போற மாரி பாருங்க. போறதுக்கு ஒண்ணு, வர்றதுக்கு ஒண்ணு. நான் இப்படி போறேன். ஒரு கருப்பு பூனை உட்காந்துருந்தது. அதாவது இந்த கருப்பு பூனை, அந்த கருப்பு பூனைய பார்த்த உடனே நான் வண்டி நிறுத்திட்டேன். அப்படியே ஸ்லோ பண்ணேன். ஸ்லோ பண்ண உடனே அந்த பூனைய பார்த்தா எனக்கு அந்த அந்த ஒரு மாரி கருப்பு பூனைலாம் பார்த்தா பயமா இருக்கும் தெரியுமா? ஒரு மாதிரி சினிமாலலாம் காமிப்பாங்க. அது வந்து நிக்கிது. என்னடா நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். சரி அது நின்னுகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிய உருட்டுறேன். உருட்டுன உடனே அது முன்னாடி பாய்ஞ்சிருச்சு. காருக்கு முன்னாடி. எனக்கு பூனைய பார்த்து பயந்து தான் நான் அப்ப வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஆனா டக்குன்னு கார் முன்னாடி பாயுது. என்னமோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போற மாரியே. அந்த கிறுக்கு பூனை உள்ள போய் டக்குன்னு பிரேக் போட்டேன். எல்லாரும் வந்து டம்முன்னு வந்து மோதுற அளவுக்கு பிரேக் போட்டேன். கார்ல 2 பிள்ளைங்க இருக்கு. பிரேக் போட்டுட்டு எ அப்படியே நின்னுகிட்டே இருக்கேன். அந்த பூனை அந்த பக்கம் போகுதான்னு பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் போகுது. கருப்பு பூனை நல்லா இவ்ளோ நீளம் முடி இருக்கிற புசு புசுன்னு ஒரு பூனை. அது என்னமோ ஒரு ஐரிஷி பூனை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி போகுது. போயிடுச்சா? ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சுகிட்டு இருக்கேன். ஏதோ குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன். நல்ல வேளை அந்த பூனை நான் அடிக்கலம்மா." அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன். அப்புறம் திரும்பவும், "நல்ல வேளை அந்த பூனைய நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ." அதாவது வயசானவங்க தான் அந்த பூனையெல்லாம் வளர்ப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க அந்த பூனைய கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். வாக்கிங் போக தேவையில்ல. நல்ல வேளை அந்த பூனைய நான் அடிக்கல. அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பூனைக்காரங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. பூனைய அடிச்ச கொன்னதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோ? உங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அப்படியா, அப்படியா, அப்படியான்னுகிட்டு இருந்தேன் பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பவே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு.